வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான காளான் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக காளான்னாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுலேயும் நான் இன்றைக்கி இதில் ஒன்று சேர்த்துருக்கேன். அதனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் காளான் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் சிப்பி காளானாக இருந்தாலும் சரி, மொட்டு காளானாக இருந்தாலும் சரி, எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த காளான் வறுவலில் கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாசனை பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை ஒரு கைப்பிடி. இப்போ இதெல்லாம் 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த காளான் வறுவலுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம் 4, ஒரே ஒரு ஏலக்காய், இப்போ இதுலேயே ஒரு 4 பூண்டு சீவி விட்டுக்கலாம். வறுவலுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் காளான் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் மிளகு பட்டை லவங்கெல்லாம் இடிச்சிட்டு பூண்டு சீவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடேங்க அப்பா, இந்த கொத்தமல்லி புதினாவோட வாசனை நல்லா வருது. இந்த சமயத்தில் காளான் சேர்த்துக்கலாம். காளானில் அந்த மசாலாலாம் ஓட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த காளானுக்கு நான் எதுவும் தண்ணிலாம் ஊற்றலை. இந்த காளான்லேயே நிறைய தண்ணி விடும். அதனால் காளான் வறுவலுக்கு நம்ம எப்பவுமே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த காளானில் இருக்க தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். இப்போ இந்த காளான்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் தான் இதில் நம்ம புதுசாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் முட்டை. சிப்பிக்குள் ஒரு முத்து இருக்கிற மாதிரி சிப்பி காளானுக்குள் முட்டை. பொதுவாக காளான் தனியாக செஞ்சாலும் சரி, முட்டை தனியாக செஞ்சாலும் சரி, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுலேயும் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செய்யும் போது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முட்டை சுவை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக வாசனைக்கு புதினாவும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், கம வாசனையோட சிப்பி காளான் வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ இந்த வித்தியாசமான சுவையில் இருக்கிற முட்டை கலந்த சிப்பி காளான் வறுவலை சாதத்தோட வச்சு சாப்பிடலாம்.